ஒரே ஒரு தடுப்பணை கட்டியிருக்கலாமே என அமைச்சர் துரைமுருகனை குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், பெண்கள் இரவில் மட்டுமல்ல பகலிலே வெளியிலே செல்ல முடியாத ஒரு சூழல். 4 வயது பெண் குழந்தைகளிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில். உங்களுக்கு ஆபத்து, இளைஞர்களுக்கு ஆபத்து, மாணவர்களுக்கு ஆபத்து, பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளருக்கு, அரசு ஊழியர்களுக்கு, அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஆபத்து. இன்னைக்கு ஒவ்வொரு தாயும் தன் பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வருமா, பத்திரமா வருமானு அப்படியே ஆதங்கத்தோட காத்துட்டு இருக்கிறாங்க. கல்லூரிக்கு போய் திரும்பி வந்துருமா, பத்திரமா வந்துருமா, இல்ல யாராவது கூப்பிட்டு போவானா, யாராவது குடிச்சிட்டு கையை பிடிச்சி இழுப்பான், கேலி பண்ணுவான். பாதுகாப்பு இல்லையா? இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. அண்ணா நகர்ல 12 வயசு குழந்தை, ராணிப்பேட்டையில 16 வயசு, கிருஷ்ணகிரியில ஒரு குழந்தை, பெண் குழந்தை, திருப்பூர்ல ஒரு பெண் குழந்தை, திருச்சியில வாரம் வாரம் இப்படி சம்பவம். இன்னொன்னு, இந்த சம்பவம் நிறைய நடக்குது, வெளியில சொல்ல மாட்டேன். காரணம், சரளமா கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பெட்டமைன், என்னென்ன அந்த போதை மாத்திரைகள், ஊசி, மருந்து, பவுடர் அமெரிக்காவில் இருக்கும் அத்தனையும் தமிழ்நாட்டிலே வீதி வீதியா தெரு தெருவில் வித்துட்டு இருக்கிறார். வேலூர் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்? இந்த பகுதியில் பாலார், பால் போன்ற ஆறு, எவ்வளோ அப்படியே இரு கரைகள், அப்படியே ஒரு காலத்தில் கடம்பிறந்து அப்படியே பால் போன்ற ஒரு ஆறு. இன்னைக்கு பாலும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, மண்ணும் கிடையாது, சாக்கடை கழிவு ஓடிட்டு இருக்குது, சாக்கடை ஓடிட்டு இருக்குது. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், பக்கத்து மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். காலையில் அந்த அமைச்சரை பிடின்னு பிடிச்சிட்டேன். இவரை பிடிக்கணும், ஆனால் மனசு வர மாட்டேது. என்ன பண்றது? ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன் இவர்கிட்ட. இதுக்கு முன்பு நீர்வளத்துறை இருந்தது, அதையும் பிடிங்கிட்டாங்க. ஒரு அமைச்சராக காலத்தில் ஒரே ஒரு தடுப்பணை எங்கேயாவது கட்டியிருக்கலாம் இல்ல? கல்வி மூலம் கிடைக்கும் நம்பிக்கையை கிராமப்புற மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என நடிகர் சூர்யா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கல்விங்கிறது வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் பண்பு சொல்லிக் கொடுக்கறது, அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர்றது, அது எல்லாமே இன்னைக்கு பல மடங்கு மாணவர்கள் மூலமாக வெளியே கொண்டு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6700 முதல் தலைமுறை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து பட்டதாரி ஆயிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, நிறையா சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க குடும்பங்களில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை அந்த மாணவினால், அந்த மாணவர்னால் கிடச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் பெருமையாக அப்படின்னா தெரியல. ஆனால் இதே மாணவர்கள், மாணவிகள் பல மடங்கு திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ அகரம நடத்திட்டு இருக்கிறதே முன்னாள் மாணவர்கள் தான், மாணவிகள் தான். அப்படி பார்க்கும்போது இந்த சமுதாயத்துக்கு அவங்கள மாதிரியே கஷ்டப்படுற மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு திரும்ப உதவுறதுக்காக கிளம்பிருக்காங்க. அது நினச்சி அகரம் இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப பெருமையாக பார்க்குறோம். கல்வி என்ன நம்பிக்கை கொடுக்குது அப்படிங்கிறத இன்னும் கிராமப்புறங்கள் இருக்கிற மாணவிகளுக்கு, மாணவிகளுக்கு, அந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீட் சட்டத்தை மாற்றி எழுதுவதற்கான பலத்தை கொடுப்பது கல்விதான் என எம்பி கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைப்பதில்லை. அம்மாட்ட கிடைக்கும், அகரத்தில் கிடைக்கும். சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற. ஆனால் இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும். பரவாயில்ல, அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை, மனோபலம் வேணும், அந்த தைரியம் வேணும். எனக்கு கூட யாரும் நிற்க மாட்டாங்க. சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் 21 வயசில் ஆசைப்பட்டேன். இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம். அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான்.
அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க. சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை. நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல. எனக்கு அது புரிய 70 வயசாச்சு. இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை, அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம், இது நம்ம பிள்ளை, இங்கேருந்து எடுக்காம வேற எங்கேருந்து எடுப்பாங்க. அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இதே மாதிரி அதில் எனக்கும் பங்கு உண்டு, உங்களுக்கும் பங்கு உண்டு, எல்லாருக்கும் பங்கு உண்டு. இங்கே நான் பேசுன நீட்டு கூட அரசியல் அல்ல, கல்வி சம்பந்தப்பட்டது தான். டீசர், ட்ரெய்லர், சினிமா, நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்ணுறோம். அதிலெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிறது. அன்பு, கல்வி போதுமானது. இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம். நடிகர் சூர்யாவின் மகள் தியாவும் மகன் தேவும் தங்களது பாக்கெட் மணியை கல்வி அறக்கட்டளைக்கு கொடுப்பதாக நடிகர் கார்த்திக் தெரிவித்தார். அண்ணா பசங்க படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு. ஐயோ நிறைய காசு தேவைப்படுது, என்ன பண்ணும் போதெல்லாம் அண்ணி சொல்லுவாங்க, காசு வச்சா ஆரம்பித்தோம், அன்பு வச்சு தானே ஆரம்பித்தோம், அது வரும்னு அண்ணி சொல்லுவாங்க. அப்படி அண்ணி சொல்லலைன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும்? கோவிட் டைமில் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் சில கருவிகள்லாம் கிடைக்கலங்கிறப்போ அண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் கல்விக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குன்னு அகரம் மூலமாக தான் நமக்கு தெரியுது. அகரம் மூலமாக தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு தேவை இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க. அப்போ தொடர்ந்து அதை செஞ்சாங்க. அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது, எப்பா அந்த வீட்டில் வேலை செய்கிறம்மா உங்ககிட்ட சொல்லலை, ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. போர்ட்டர்ஸ் வருவாங்க ட்ரெயினில் போகும்போது ஊருக்கு, அவன் சார் 50 ரூபா 50 ரூபான்னு, சரிப்பா வாப்பான்னு கூட்டிகிட்டு போவோம். அப்போ 50 ரூபா கேட்குறாரு, ரொம்ப ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் காசு ரொம்ப கராராக இருப்பேன். 50 ரூபான்னு சொல்லிட்டே வருவார். எனக்கு 50 ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும். அங்கே போனால் 100 ரூபா எடுத்து கொடுப்பாரு. எப்போ 50 ரூபாயே ஜாஸ்தி, 100 ரூபா ஏன்பா கொடுக்குறீங்கன்னு கேட்டால், அந்த 100 ரூபா வச்சு அவன் வீடு கட்டிடுவானா, அவன் போனால் பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பானு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போது நம்ம நல்லதே தான் செய்வோம், நம்ம கூட இருக்கவும் நல்லதே தான் செய்வாங்க. இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கு இன்னும் நிறையா பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்ஃபேக்ட் தியாதேவ் 2 பேருமே மாதம் 300ல் அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்ருக்காங்கன்னு இப்போ தான் எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க. சென்னையில் நடைபெற்ற அகரம் விதை 15ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், ஒரு தலைமுறைக்கு கல்வியை கொடுப்பதும் அது மறுக்கப்படுவதை தடுப்பதும் தான் முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார். எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கையில் கொஞ்சம் பொருளாதார வசதியும் கொஞ்சம் சமூக செல்வாக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறோன்றதை பொறுத்து தான் நாம் யார் அப்படின்றது தீர்மானமாகுது. அப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அவர் நினச்சிருந்தா ஒரு என்ன வேணால் முயற்சி பண்ணியிருக்கலாம். அவருடைய செல்வாக்குக்கும் அவர் அன்னைக்கு இருந்த செல்வத்துக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கலாம். அல்லது ஒரு இப்பவும் இருக்குது, தயாரிப்பு நிறுவனம் இருக்குது, இன்னொரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அமைக்கணும்னு மட்டும் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு விதைன்னு ஒரு திட்டம், அதில் இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது இருக்கு இல்லையா. அண்ட் அது எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கல்வி போய் சேரணும், அதை யார்கிட்ட சரியாக கொடுக்கணும், எவ்வளவு இன்ஸ்பயர்டாக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த சரியான இளைஞர்களை தேடி அதை அவங்கக்கிட்ட கொடுக்கறது இருக்கு இல்லையா. நான் கொஞ்சம் விசாரித்ததில் சொன்னாங்க 98% சக்ஸஸ் ரேஷியோ. அகரம் ஒரு கைனா அந்த மாணவர்கள் இன்னொரு கை. ஏன்னா அவங்களும் 100% அவங்களுடைய உழைப்பை போட்டு இந்த இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க. இது ஒருத்தருடைய ஒரு தலைமுறையை நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா அவனுக்கான கல்வியை கொடுக்கறதும் அவனுக்கு கல்வி மறுக்கப்படுறதை தடுக்கிறதும் தான். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் அதுக்கான இன்ஸ்பிரேஷன். அப்புறம் அது ஒன்றும் அப்படி ஒன்றும் யாரும் சொல்லாத வசனம் கிடையாது.
ஒரு பெரிய விஷயமும் இல்லை அது. ஏன்னா இப்போ நடைமுறையில் அதை படுத்துறவங்க இருக்கும்போது அதை சும்மா வசனமாக பேசுனது ஒன்றும் பெருமை கிடையாது. அதனால் கும்மிடிப்பூண்டி தொகுதியை மீண்டும் தேமுதிக வசம் தர வேண்டும் என்றும் தேமுதிக 2.0 ஆரம்பிக்கப் போவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் அமைகிறதோ அந்த கூட்டணியை மகத்தான கூட்டணியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்னைக்கு வந்திருக்கிறது யாருக்காக? அரசியலோ தேர்தலோ கிடையாது. தமிழ்நாட்டுக்காக, தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்க உங்களில் ஒருத்தியாக உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் நல்லபடியாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த முறை 2.0 ஸ்டார்ட் ஆக போகிறது. இந்த புதிய அத்தியாயம் உறுதியாக நம்ம கேப்டனின் கனவையும் கொள்கைகளையும் லட்சியத்தையும் கண்டிப்பாக எந்த கூட்டணி நிறைவேற்ற போகிறதோ அந்த கூட்டணியிலே உறுதியாக தேமுதிக அங்கம் வகிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு சொல்றேன். இந்த முறை கொடுப்பீர்களா வெற்றியை முரசுக்கு? இந்த முறையும் முரசுக்கு நீங்கள் வெற்றியை தருவீர்களா? இந்த சட்டமன்ற தொகுதியை தேமுதிக வசம் தருவீர்களா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.